இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறபடி எனக்கு தெரிந்த சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருந்தாலும் அதை எடுத்து சொல்லுகிற அளவுக்கு எனக்கு ஞானமும் மற்றவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எடுத்து சொல்ல ஆதார வசனங்களும் எனக்கு தெரியாது என்று கவலையில் இருக்கிற உங்களுக்கு உற்சாகப்படுத்தும் விதத்தில் வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதைத்தான் கடைசியாக நாம் பார்த்த வீடியோவின் 2வது கருத்தாக நாம் இன்று பார்க்க போகிறோம். பிசாசு பிடியிலிருந்து சுகமடைந்தவர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த புதிய வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து சதா காலமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வாயிலிருந்து வருகின்ற சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருந்த அவர்களுக்கு, நீ உன் வீட்டிற்கு உன் இனத்தாரிடத்தில் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவு என்று இயேசு சுவாமி சொல்லும் போது, பல காலமாக சமுதாயத்திலிருந்து விலகி இருந்த அவர்கள் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்வதற்கு தாங்கள் தகுதியற்றவர்கள் என நினைத்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய கடமையை கிறிஸ்து சுட்டி காட்டின உடனே அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தமாயிருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவுடன் இருந்திருந்தால் அவர்கள் மட்டுமே பயன் அடைந்திருப்பார்கள். ஆனால் தங்கள் கடமையை உணர்ந்ததினால் தெக்கப்போலி நாட்டிற்கு அனுப்பப்பட்ட முதல் மிஷனரிகளாக இருந்து தங்கள் வீட்டாருக்கு மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவை தங்களை விட்டு போகும்படி கேட்டுக்கொண்ட அந்நகரத்தார் யாவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து மீண்டும் கிறிஸ்து 2ஆம் முறை அங்கு வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் இரட்சகரின் பிரசங்கங்களில் ஒன்றை கூட கேட்டதில்லை. அவருடைய போதனைகளை ஒரு சில வினாடிகள் மட்டுமே கேட்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இத்தனை ஆயிரம் ஜனங்களை அவர்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி ஆயத்தப்படுத்தினார்கள்? எதை பற்றி போதித்திருந்தார்கள் என்றால், பிசாசு பிடியிலிருந்து தங்களை விடுவித்த வல்லமையை குறித்தும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து மாத்திரமே அவர்கள் சாட்சியாக அறிவித்தார்கள். அதன் பலனாக கிடைத்ததுதான் இவ்வளவு பெரிய அறுவடை. இனி நீங்களும் நானும் பிரசங்கம் செய்ய தெரியவில்லை என கவலைப்பட தேவையில்லை. அவருடைய திராட்சை தோட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு பங்கு இருப்பதால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது முத்துக்களை போன்ற ஆத்துமாக்களை நீங்களும் அறுவடை செய்யலாம்.